அவளது கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூச் சரத்தை மெதுவாக உருவி மெத்தையில் வீசினான். அவளது கூந்தல் விரிந்து மெத்தை எங்கும் பரவ அந்த இருட்டு அறைக்குள்ளே அவர்களது மூச்சுக்காற்றின் சத்தமும் காதலின் முணுமுணுப்புகளும் மட்டுமே எதிரொலித்தன. வெண்பா தன் அத்தனை வெட்கத்தையும் மறந்து தன் புருஷனின் அந்த அசுரத்தனமான காதலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அவனது அணைப்பின் சூட்டில் கரைந்து போனவள் அவனது நெஞ்சில் தன் இதழ்களால் அன்பின் முத்திரையை பதித்தாள். சென்னையின் அந்த நள்ளிரவு நேரம். மாறன் வெண்பா இருவரும் ஆழமான கணவன் மனைவி காதலாலும் தாறுமாறான தவிப்புகளாலும் ஒரு புதிய காவியமாக விடியலை நோக்கி அத்தனை அழகாக நீடித்தது. தாறுமாறான காதலில் கழிந்த அந்த நள்ளிரவு பொழுது மெதுவாக கடந்து சென்னையின் கடைசி விடியல் பிரம்மாண்டமாக பிறந்திருந்தது. ஜன்னல் வழியே அதிகாலை வெயில் அறைக்குள் பாய மாறனின் அகன்ற மார்பின் மேல் தலை சாய்த்து அவனது அணைப்பிற்குள் அத்தனை நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் வெண்பா. மாறன் மெதுவாக கண்விழித்து தன் நெஞ்சில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் ஆசை பொண்டாட்டியின் முகத்தினை பார்த்தான். நேற்றைய இரவின் அந்த ஆழமான ரொமான்ஸ் தந்த சுகமான களைப்பில் அவளது முகம் இன்னும் அலாதியான அழகோடு ஜொலித்து கொண்டிருந்தது. அவளது நெற்றியில் இதமாக முத்தமிட்டு அவளை எழுப்பினான். வெண்பா, எழுந்திருடி என் செல்லமே, நேரமாச்சு, இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல என்று அன்போடு சொன்னான். வெண்பா மெல்ல கண் விழித்து தன் புருஷனின் கண்களை பார்த்ததும் நேற்றைய இரவின் நினைவுகள் வந்து முகம் அப்படியே சிவந்து போக அவனது நெஞ்சில் தன் முகத்தை மீண்டும் புதைத்து கொண்டாள். போங்க மாமா என்று செல்லமாக சினுங்கிவிட்டு அவசர அவசரமாக எழுந்து குளிக்கச் சென்றாள். இருவரும் குளித்து முடித்து தங்களது லக்கேஜ் பைகளை பேக் செய்து கொண்டு கீழே ஹாலுக்கு வந்தனர். அங்கே மாறனின் கல்லூரி நண்பர்கள் கார்த்திக், விக்கி, பிரகாஷ் மற்றும் அவர்களது மனைவிகள் அனைவரும் கவலையான முகத்தோடு காத்து கொண்டிருந்தனர். ஒரு வார காலமாக ஒன்றாக சேர்ந்து கொண்டாடிய அந்த நாட்களுக்கு பிறகு இப்பொழுது மாறனும் வெண்பாவும் ஊருக்கு கிளம்புகிறார்கள் என்ற செய்தி அவர்கள் எல்லாரையுமே ரொம்ப வருத்தத்தில் ஆழ்த்தியிருந்தது. கார்த்திக் முன்னே வந்து மாறனின் கைகளை பற்றி, என்னடா மாறா, அதுக்குள்ள ஒரு வாரம் போனதே தெரியலடா, நீயும் வெண்பா சிஸ்டரும் கூடவே இருந்ததுனால வீடு முழுக்க ஒரே கொண்டாட்டமாக இருந்ததுடா. இப்போ நீங்கள் கிளம்புறீங்கன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப பாரமாக இருக்குதுடா மச்சான் என்று கண்கலங்க பேசினான். பிரகாஷின் மனைவியும் வெண்பாவின் கைகளை பிடித்து கொண்டு, வெண்பா சிஸ்டர், நீங்கள் கிராமத்து ஆளுன்ற மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. எங்களோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அத்தனை பாசமாக பழகிட்டீங்க. உங்களை வழி அனுப்பி வைக்கவே மனசு வரல சிஸ்டர் என்று வருத்தத்தோடு சொன்னாள். வெண்பாவிற்கும் அவர்களை விட்டு பிரிய மனம் இல்லை. அவளது கண்களிலும் மெல்லியதாக கண்ணீர் துளித்தது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எல்லாரும் என் சொந்த குடும்பம் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம ஊருக்கு ரத்ன மஹாலுக்கு வரணும். அங்கே உங்களை நான் உபசரிக்கணும் என்று பாசத்தோடு அழைத்தாள். மாறன் தன் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் இறுக்கமாக கட்டி அணைத்து, டேய் மச்சான்ஸ், யாருடா இங்கே கண்ணீரை விடுறது? நாம் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஊரில் சரணுக்கும் ஹரிணிக்கும் கல்யாண வேலை ஆரம்பிக்க போகுது. அதான் அவசரமாக கிளம்புறேன். கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்துடணும், சரியா என்று கெத்தாக தைரியம் கூறினான். கண்டிப்பாக வந்துடுவோம்டா மாறா என்று நண்பர்கள் அனைவரும் உறுதியளித்தனர். எல்லோரிடமும் முறைப்படி விடைபெற்று கொண்டு பைகளை காரின் டிக்கியில் வைத்துவிட்டு மாறனும் வெண்பாவும் காரில் ஏறினர். கார்த்திக் கேங் அனைவரும் வாசலில் நின்று கையை அசைக்க கார் மெதுவாக சென்னையின் பிரம்மாண்ட பங்களாவை விட்டு வெளியேறி சொந்த ஊரான கிராமத்தை நோக்கி நெடுஞ்சாலையில் பறந்தது. நண்பர்களை பிரிந்த வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்ததாக ஊரில் நடக்கவிருக்கும் சரண் ஹரிணி புகழேந்தி கல்யாணத்தின் சந்தோஷம் மாறன் மற்றும் வெண்பாவின் மனங்களில் ஒரு புதிய உற்சாகத்தை விதைக்க தொடங்கியது. சென்னை மாநகரத்தின் பரபரப்புகளையும் நண்பர்களின் பாசமான விடைபெறுதலையும் கடந்து மாறனின் கார் சொந்த ஊரை நோக்கிய அந்த பிரம்மாண்டமான தேசிய நெடுஞ்சாலையில் அசுர வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. காரின் ஏசி குளிர்ச்சி அரை முழுக்க இதமான ஒரு சூழலை தர மாறன் ஒரு கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி காரை கம்பீரமாக ஓட்டிக்கொண்டிருந்தான்.
அவனது அருகில் இருந்த ஃப்ரெண்ட் சீட்டில் அமர்ந்திருந்த வெண்பா ஜன்னல் வழியே வெளியே வேகமாக மறைந்து கொண்டிருக்கும் மரங்களையும் பச்சை வயல்வெளிகளையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். சென்னை பயணத்தின் நினைவுகளும் நேற்றைய இரவின் அந்த ஆழமான ரொமான்ஸும் தந்த சுகமான களைப்பு அவளது முகத்தில் இன்னும் அலாதியான ஒரு அழகை தந்திருந்தது. மாறன் யதார்த்தமாக தன் பார்வையை திருப்பி தன் பொண்டாட்டியை பார்த்தான். அவளது கன்னத்தில் அரும்பியிருந்த அந்த மெல்லிய நாணத்தை கண்டு அவனுக்குள் காதலின் குறும்புத்தனம் லேசாக தலை தூக்கியது. காரின் ஸ்பீடை சற்றே குறைத்துவிட்டு தன் இடது கையை நீட்டி வெண்பாவின் மடியில் இருந்த அவளது மென்மையான கைகளை பற்றி தன்னுடைய கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். வெண்பா லேசாக திடுக்கிட்டு, மாமா என்ன இது, கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, ஒழுங்காக வண்டியை ஓட்டுங்க மாமா, எனக்கு பயமாக இருக்கு என்று பதற்றத்தில் உருகி கேட்டாள். மாறன் அவளது கையை தன் இதழ்களோடு உரசி அந்த ஹஸ்கி வாய்ஸில் குறும்போடு சொன்னான். வெண்பா குட்டி, நேற்று நைட்டு ரூமுக்குள்ளே வச்சு என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த அந்த மொத்தத்தோட போதை இன்னும் எனக்கு இறங்கவே இல்லடி. ஊருக்கு போகிற வரைக்கும் இந்த 3 மணி நேரமும் உன் கையை நான் விட போகிறதே இல்லடி என்றதும் வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் குப்பென்று வெட்கம் பரவியது. முகம் அப்படியே சிவந்து போக அவனது கையின் பிடிக்குள் தன் விரல்களை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான். ஊருக்கு போனதும் சரணுக்கும் புகழுக்கும் கல்யாண வேலை நிறைய இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணும், புரியுதா என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். மாறன் அவளது நெற்றியில் இதழமாக முத்தமிட்டு, என் பொண்டாட்டி சொன்னா நான் தட்டுவினடி. ஊருக்கு போனதும் கல்யாண வேலையை இந்த மாறன் முன்னாடி நின்று கெத்தா நடத்துகிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று கம்பீரமாக சொன்னான். இங்கே கிராமத்தில் ஜமீன் மாளிகையின் அதிகாலையிலேயே ஒரு புதிய திருவிழா கோலம் கொண்டிருந்தது. மாணிக்கவேல் தாத்தாவும் ஹங்கம்மாள் பாட்டியும் சொன்னபடி ஜோசியரை பார்த்து கல்யாணத்திற்கு இன்னும் 10 நாட்களில் முகூர்த்த நாளையும் குறித்து விட்டனர். அச்சடிக்க கொடுக்கப்பட்டிருந்த முதல் கல்யாண பத்திரிகையை கட்டுக்களை எடுத்துக்கொண்டு பிரஸ்காரர் மாளிகை வாசலில் வந்து இறங்கினார். ஹாலில் அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருந்த கவின், புகழ் மற்றும் சரண் மூவரும் விரைந்து சென்று பத்திரிகை பெட்டிகளை பெற்றுக்கொண்டனர். ஹங்கம்மாள் பாட்டியும் காமாட்சியும் ஓடி வந்து முதல் பத்திரிகையை எடுத்து தங்களுடைய கைகளில் ஏந்தினர். மஞ்சள் தடவப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஜமீன் குடும்பத்து முத்திரை பதித்த கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் பாட்டியின் கண்கள் அத்தனை சந்தோஷமாக கண்ணீர் துளிகளை துளிர்த்தது. பார்த்தீங்களா, நம்ம சரணுக்கும் புகழுக்கும் பத்திரிக்கை எவ்வளோ ரசிகரமாக வந்திருக்குன்னு. இது முதல் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடலாங்க என்றார் பாட்டி நெகிழ்ச்சியோடு. மாணிக்கவேல் தாத்தா புன்னகையோடு, ஆமாங்கம்மா, நீயும் பொண்ணுங்களும் முதல்ல கோயில் வாசலில் வச்சு பத்திரிக்கையை பூஜை பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ளே சென்னையில் இருந்து மாறன் மாப்பிள்ளையும் வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் ஊர் பெரியவங்களுக்கும் சொந்த வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் என்றார் பக்குவமாக. சரண் தன் கல்யாண பத்திரிகையில் தன் பெயரையும் ஹரிணியின் பெயரையும் சேர்த்து பார்த்ததும் வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டு தன் அண்ணன் கவினின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான். கவின் அவனது தோளை தட்டி, ஏனடா சரண் தம்பி, பத்திரிகையில் உன் பேரையும் ஹரிணி பேரையும் பார்த்ததும் அண்ணன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறியா? தோப்புக்குள்ளே ஏதோ தனியாக நின்று ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த வெக்கமெல்லாம் எங்கடா போச்சு என்று சத்தமாகவே வம்பு இழுத்தான். அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரும் பலமாக சிரிக்க சரண்முகம் சிவந்து போய் அண்ணனின் நெஞ்சில் செல்லமாக குத்தினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஜமீன் குடும்பத்தினர் அனைவரும் தங்களது காரில் ஊர் எல்லையில் இருந்த பிரசித்தி பெற்ற குலதெய்வ கோயிலுக்கு சென்றனர். கோவில் பிரகாரத்தில் தீபாராதனை தட்டுடன் அர்ச்சகர் காத்து கொண்டிருக்க ஹங்கம்மாள் பாட்டி முதல் கல்யாண பத்திரிகையை சாமி பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்ய சொன்னார். கெட்டி மேல சத்தமும் தீபாராதனை மணியோசையும் கோவில் முழுக்க அத்தனை மங்களகரமாக ஒலித்து கொண்டிருந்தது.
பிரகாரத்தை சுற்றி வரும்போது தாவணி உடையில் தேவதையைப் போல வந்திருந்த ஹரிணியின் அருகில் மெதுவாக நகர்ந்து வந்தான் சரண். சுற்றிலும் பெரியவர்கள் சாமியை கும்பிட்டு கொண்டிருக்க சரண் யாரும் பார்க்காத அந்த சின்ன கேப்பில் ஹரிணியின் தாவணி முந்தானியை பிடித்து லேசாக இழுத்தான். ஹரிணி திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, மாமா என்ன இது, சாமி கோயில் வச்சுட்டு இப்படிலாம் வம்பு பண்ணுறீங்க, அத்தை பார்த்துட்டு போகிறாங்க, விடுங்க மாமா என்று படபடக்கும் இதயத்தோடு மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சரண் தன் மீசையை முறுக்கிவிட்டு அவளது காதோரம் குனிந்து, சாமி பாதத்தில் நம்ம கல்யாண பத்திரிக்கையே வச்சாச்சுடி ஹரிணி, இன்னும் 10 நாளில் நீ இந்த சரணனோட பொண்டாட்டி. அப்புறம் கோவிலில் என்ன, எந்த இடத்துல வச்சோம் உன்னை கிள்ற உரிமைகள் எனக்கு வந்துடும்டி என்று குறும்போடு மிரட்டினான். ஹரிணி வெட்கத்தில் தன் முகத்தை மூடிக்கொள்ள அவளது கன்னங்கள் தக்காளி பழம் போல சிவந்து போயின. போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான் என்று செல்லமாக சினுங்கினாள். அதே போல புகழேந்தியும் தர்ஷினியிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்தான். அவர்களது இந்த அழகான யதார்த்தமான கிராமத்து காதல் கோவிலின் மங்கள சூழலில் அத்தனை கவிதையாக நீடித்தது. கோவில் பூஜையை முடித்துவிட்டு குடும்பத்தினர் அனைவரும் ஜமீன் மாளிகைக்கு திரும்பிய அதே நேரத்தில் மாறனின் கார் ரத்தின மஹாலின் பிரம்மாண்டமான வாசலுக்குள் நுழைந்து போர்டிகோவில் வந்து நின்றது. சென்னை பயணத்தை நல்லபடியாக முடித்துவிட்டு திரும்பிய மாறனும் வெண்பாவும் காரிலிருந்து இறங்கினர். சென்னையிலிருந்து மாறனும் வெண்பாவும் ரத்தின மகாலுக்கு திரும்பிய மறுநாள் காலையிலேயே ஊரின் கல்யாண பரபரப்பும் சந்தோஷமும் தொற்றிக்கொண்டது. மாணிக்கவேல் தாத்தாவும் அங்கம்மாள் பாட்டியும் எடுத்த அதிரடி முடிவின்படி சரண், ஹரிணி மற்றும் புகழேந்தி, தர்ஷினி என 2 ஜோடிகளுக்கும் ஒரே மேடையில் இரட்டை திருமணம் நடத்துவதாக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அச்சடிக்கப்பட்ட முதல் கல்யாண பத்திரிகைகள் அச்சகத்திலிருந்து நேராக கல்யாண வீடான ஜமீன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தன. விஷயம் கேள்விப்பட்டு ரத்தின மஹாலில் இருந்த மாறன் தன் தந்தை ரத்தினவேல், தாய் காமாட்சியுடன் காரில் ஜமீன் மாளிகைக்கு வந்தான். ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான ஹாலில் மாணிக்கவேல் தாத்தா, அங்கம்மாள் பாட்டி, கவின், சரண், புகழ், ஹரிணி, தர்ஷினி என 2 குடும்பத்தினரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர். மஞ்சள் தடவப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ரத்தின மஹால் மற்றும் ஜமீன் குடும்பத்து கூட்டு முத்திரை பதித்த இரட்டை திருமண பத்திரிகையை தாத்தா கையில் ஏந்தினார். அவர் புன்னகையோடு ரத்தினவேலை பார்த்து, பாத்தீங்களா சம்மந்தியாரே, நம்ம பேரனுங்க சரணுக்கும் புகழுக்கும் ஒரே மேடையில் 2 திருமண பத்திரிகையில் அச்சு பெசகாம அழகாக வந்துடுச்சு. இந்த முதல் பத்திரிகையை எடுத்துட்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் என்றார் நெகிழ்ச்சியோடு. ரத்தினவேலும் புன்னகைத்து, ஆமாங்க சம்மந்தியாரே, 2 பேரன்களுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கிறத பார்க்கவே அம்புட்டு மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க என்றார். மாறனும் பத்திரிகையை பார்த்துவிட்டு, தாத்தா ரொம்ப சந்தோஷம், 2 ஜோடிகளுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கிறது நம்ம ஊருக்கே ஒரு பெரிய மாசான விஷயம்பா. ஊர் பெரியவங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கிற வேலையை நாம் 4 அண்ணன் தம்பிகளும் உடனே பிரிச்சுக்கலாம் என்றான் கம்பீரமாக. கவினும் சிரித்து கொண்டே, ஆமாம் மாறா, நீங்கள் ரத்தின மகால் சார்பாக உனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஆட்களுக்கும் வடக்கு தெரு பெரியவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுங்க. நானும் யாழினியும் தெற்கு தெரு பக்கமாக போகிறோம். சரணும் புகழும் அவங்களோட பொண்டாட்டிங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊர் சொந்தங்களுக்கு கொடுக்கட்டும் என்றான். உடனே சரண் திருத்திருவென்று முடித்து, அண்ணே, நாங்கள் 2 பேரும் மாப்பிள்ளைங்கண்ணே, நாங்களே பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதா என்று கேட்க பாட்டி கலகலவென்று சிரித்து, டேய் வம்புக்கார சரணே, சும்மா சொன்னேன்டா என்று அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரும் பலமாக சிரிக்க சரண் வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டான். மாறன் தன் பொண்டாட்டி வெண்பாவின் கையை பற்றி, வாடி வெண்பா, நாம் முதல்ல நம்ம ஊர் பண்ணையாரு பெரியவர் வீட்டுக்கெல்லாம் போய் முதல் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துடலாம் என்று கலகலப்பாக கூப்பிட்டான். பத்திரிகைகளை பிரித்து கொண்டு மாறன் தன் ஆசை பொண்டாட்டி வெண்பாவை கூட்டிக் கொண்டு தங்களது ரத்தின மஹால் காரில் ஊரின் வடக்கு தெருவில் இருந்த பண்ணையாரின் பெரியவரின் வீட்டிற்கு சென்றான். வேஷ்டி சட்டையில் மாறன் கம்பீரமாக இறங்க அவனது அருகில் கையில் தாம்பூல தட்டோடு லட்சுமிகரமாக நடந்து வந்தாள் வெண்பா.
வாசலில் அமர்ந்திருந்த பண்ணையார் பெரியவர் இவர்களை பார்த்ததும் முகம் மலர்ந்து எழுந்து வந்தார். வாமாரா, வாமா வெண்பா மருமகளே, சென்னைக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டீங்களா? வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க என்று உபசரித்தார். வெண்பா தட்டில் இருந்த இரட்டை திருமண பத்திரிகையை வெற்றிலை பாக்குகளோடு நீட்டி, ஐயா, நம்ம ஜமீன் வீட்டில் சரண் தம்பிக்கும் ஹரணிக்கும் புகழுக்கும் தர்ஷினிக்கும் ஒரே மேடையில் ரெட்டை திருமணமாக ஃபிக்ஸ் ஆகியிருக்குங்க. நீங்கள் குடும்பத்தோடு வந்து முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் என்று பக்குவமாக பேசினாள். பண்ணையார் பெரியவர் பத்திரிகையை பார்த்துவிட்டு, வாவ், 2 ஜோடிகளுக்கும் ஒரே மேடையில் கல்யாணமா? சும்மா திருவிழா மாதிரி இருக்கும் போலையே. மாறா, உன் பொண்டாட்டி லக்ஷ்மிகரமாக வந்து பத்திரிகையை வச்சிருக்கா. கண்டிப்பாக நான் குடும்பத்தோடு வந்துடுறேன்ப்பா என்று வாழ்த்தினார். மாறன் தன் மீசையை முறுக்கி கொண்டு, கண்டிப்பாக வந்துடணும் ஐயா என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான். காரில் திரும்பும்போது வெண்பா மாறனை பார்த்து, மாமா, ஊரில் சரணுக்கும் புகழுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கிறத பார்த்து அத்தை அம்புட்டு சந்தோஷப்படுறாங்க மாமா என்றாள். மாறன் அவளது கையை பற்றி தன் இதழ்களோடு உரசி, அம்மா சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும் வெண்பா, சென்னை பயணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்கிட்ட சரியாகவே பேசலையே. அடுத்த இடத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகிற வழியில் உன்கிட்ட இருந்து நான் வாங்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குடி ஏன் ராசாத்தி என்று அந்த ஹஸ்கி வாய்ஸில் முரட்டுத்தனமான காதலோடு சொன்னான். வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் வெட்கம் பரவியது. போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். பத்திரிகை வைத்து முடித்த கையோடு அடுத்த நாளே சரண், ஹரணி மற்றும் புகழேந்தி தர்ஷினி 2 ஜோடிகளுக்குமான நலங்கு வைக்கும் சடங்கு ஜமீன் மாளிகையில் அத்தனை கோலாகலமாக தொடங்கியது. ரத்தின மஹாலில் இருந்து மாறன், அவனது அப்பா ரத்தினவேல், அம்மா காமாட்சி மற்றும் வெண்பா எல்லோரும் காலையிலேயே பட்டு உடைகளில் ஜமீன் மாளிகைக்கு வந்து இறங்கினர். ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான ஹால் முழுக்க சந்தனமும் மஞ்சளும் மணமணக்கும் மல்லிகை பூக்களும் நிறைந்து திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஹாலில் 2 பெரிய பட்டு பாய்களை போட்டு ஒரு பக்கம் ஹரிணியையும் இன்னொரு பக்கம் தர்ஷினியையும் அமர வைத்திருந்தனர். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பட்டு பாவாடையில் கழுத்து நிறைய ஜமீன் குடும்பத்து பாரம்பரிய நகைகளுடன் 2 மணப்பெண்களும் தேவதையைப் போலவே வந்து அமர்ந்திருந்தனர். அவர்களது முகத்தில் வெட்கமும் நாணமும் போட்டி போட்டு கொண்டிருந்தன. ஹங்கம்மாள் பாட்டியும் காமாட்சியும் தட்டுக்களில் மஞ்சளையும் சந்தனத்தையும் குங்குமத்தையும் வைத்துக்கிட்டு மங்கள பாடல்களை பாடத் தொடங்கினர். ஊரில் உள்ள மூத்த பாட்டிமாரர்கள் அனைவரும் வட்டமாக அமர்ந்து கிராமத்து நலங்கு பாடல்களை பாடி இருவரையும் வாழ்த்தினர். யாழினியும் வெண்பாவும் சேர்ந்து தம்பதியருக்கு முன்னாடி வந்து நின்று வெண்பா புன்னகையுடன் ஹரிணியின் கன்னத்திலும் தர்ஷினியின் கன்னத்திலும் லேசாக மஞ்சள் பூசி, ஹரிணி, தர்ஷினி, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்குது. உங்களுக்குள்ள யாருக்கு ரொம்ப பயமாக இருக்கு சொல்லுங்க என்று கியூட்டாக வம்பு இழுத்தாள். தர்ஷினி வெட்கத்துடன் தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு, வெண்பா, நீ வேற ஏன் எங்களை வம்பு பண்ற என்று சினுங்கினாள். அப்பொழுது ஹாலுக்குள் பட்டு வேட்டியும் சட்டையுமாக சரணும் புகழும் நுழைந்தனர். 2 மாப்பிள்ளைகளும் தங்கள் பொண்டாட்டிகளை பார்க்க தவிப்போடு எட்டி பார்ப்பதை கண்ட பாட்டிமார்கள் அனைவரும் சத்தமாக சிரிக்க தொடங்கினர். டேய் சரணே, புகழே, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குதுடா. அதுக்குள்ள பொண்டாட்டிங்களை பார்க்க ஓடி வந்துட்டீங்களோ? இங்கே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நலங்கு. நீங்கள் 2 பேரும் போய் வெளியே போங்கடா என்று ஒரு பாட்டி சத்தமாக கத்தினார். சரண் திருத்திருவென்று முழித்து தன் அண்ணன் மாறனை பார்க்க மாறன் வாசலில் நின்று கொண்டு, விடுங்க பாட்டி, அவனுங்களுக்கு தான் பொண்டாட்டிங்களை பார்க்கணும்னு ஒரே தவிப்பாக இருக்குதே என்று சத்தமாக சிரித்து வம்பு இழுத்தான். நலங்கு சடங்குகள் அனைத்தும் முடிந்து அனைவரும் அன்று மதிய உணவிற்காக பந்தலுக்கு செல்ல தொடங்கிய போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்ட மாறன் வெண்பாவின் கையை பற்றி திடீரென தாழ்வாரத்தின் பக்கமாக இழுத்துச் சென்றான். வெண்பா திடுக்கிட்டு திரும்பி பார்த்துவிட்டு, ஐயோ மாமா, என்ன இது? எல்லாரும் ஹாலில் தான் இருக்காங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கையை விடுங்க மாமா
என்று படபடக்கும் இதயத்தோடு முணுமுணுத்தாள். மாறன் சுற்றிலும் பார்த்துவிட்டு அவளது ஒல்லியான இடையை சுற்றி தன் இரு கைகளாலும் வளைத்து அவளை தூணோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து நிறுத்தினான். யார் பார்த்தா எனக்கு என்னடி வெண்பா குட்டி, காலையில் இருந்து 2 பொண்ணுங்களுக்கும் நலங்கு வைக்கிறேன்னு நீ என்கிட்ட ஒரு முறை கூட திரும்பி கூட பார்க்கல. உன் முகத்தில் அந்த மஞ்சள் பூசி இருக்கும்போது உன்னை பார்க்க அம்புட்டு லட்சிகரமாக இருக்கு தெரியுமா என்று அஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்தான். வெண்பா வெட்கத்தில் முகம் சிவந்து, போதும் அம்மா உங்கள் பேச்சு, எல்லாரும் நம்மளை தேட போகிறாங்க, சாயங்காலம் சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு, அப்போ வச்சுக்கலாம் என்று செல்லமாக சினுங்கினாள். சாயங்காலம் எனக்கு தரப்போறியா என் ராசாத்தி? அப்போ சரி, இந்த ஒரு முத்தத்தோட உன்னை விட்டுடுறேன் என்று சொல்லிவிட்டு அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்துவிட்டு மாறன் கெத்தாக நகர்ந்தான். மாலை நேரம் நெருங்கியதும் ஜமீன் மாளிகையின் முற்றம் வண்ண விளக்குகளாலும் லேசர் லைட்டுகளாலும் ஜொலிக்க தொடங்கியது. இரட்டை திருமணத்திற்கான சங்கீத் நைட் அங்கு கோலாகலமாக தொடங்கியது. பெரிய மியூசிக் ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டு துள்ளலான கிராமத்து குத்து பாடல்களும் மெலடி பாடல்களும் அதிரத் தொடங்கியது. ஊரில் உள்ள இலசுகள் அனைவருமே மேடையை நோக்கி வந்து ஆடத் தொடங்கினர். பெரிய அண்ணன் கவின் மேடையில் ஏறி மாசாக ஆட சரணோடு புகழும் சேர்ந்து ஆட்டம் சூடு பிடித்தது. அப்பொழுது டிஜேக்காரன் திடீரென ஒரு சூப்பரான தமிழ் லவ் சாங்கை ஒலிக்க விட்டான். கவின் மைக்கை பிடித்து, மாறன் மச்சான், என்ன சும்மாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டியை மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆட்டம் போடுறது என்று சத்தமாக கத்தினான். சொந்த பந்தங்கள் அனைவரும் ஆமாம், மாறனும் வெண்பாவும் சேர்ந்து ஆடணும் என்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மாறன் சற்றும் யோசிக்காமல் கம்பீரமாக எழுந்து வந்து வெண்பாவின் கையை பற்றி மேடைக்கு இழுத்துச் சென்றான். பாட்டின் தாளத்திற்கு ஏற்ப மாறன் வெண்பாவின் இடையை வளைத்து பிடித்து சுழற்றி ஆட வைத்தான். அவளது காதோரம் குனிந்து, எல்லாரும் பார்க்குறாங்கன்னு பயப்படாதடி வெண்பா, இந்த மாறனோட பொண்டாட்டி நீனு ஊருக்கே கெத்தா காட்டுறேண்டி என்று ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்தான். அவர்களது அந்த கெத்தான ஜோடி ஆட்டத்தை பார்த்து ஜமீன் மாளிகையே கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. நலங்கு விழாவும் சங்கீதாட்டமும் முடிந்து அடுத்த நாள் விடியற்காலையில் நடக்கவிருக்கும் அந்த பிரம்மாண்டமான இரட்டை திருமண முகூர்த்தத்தை நோக்கி மாளிகையே அத்தனை உற்சாகமாக மாறத் தொடங்கியது. ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான பந்தல் முழுக்க கெட்டிமேள சத்தமும் நாதஸ்வர இசையும் ஊரையே அதிர வைக்கும் அளவுக்கு ஒலித்து கொண்டிருந்தது. சரண், ஹரிணி மற்றும் புகழேந்தி தர்ஷினி என 2 ஜோடிகளுக்கும் ஒரே மேடையில் நடக்கும் அந்த இரட்டை திருமணத்தை காண ஊர் பெரியவர்களும் அவர்களது சொந்த பந்தங்களும் கூட்டமாக வந்து குவிந்திருந்தனர். மேடையில் ஹோமகுண்டத்திலிருந்து நறுமண புகை எழும்ப அர்ச்சகர் ஐயர் மங்கள மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். ரத்தின மஹாலில் இருந்து வந்த சம்பந்தியான ரத்தினவேலும் ஜமீன் மாளிகை தாத்தா மாணிக்கவேலும் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கிய தாலி தட்டுக்களை அர்ச்சகரிடம் கொடுத்தனர். முகூர்த்த நேரம் சரியாக வந்தது. அர்ச்சகர் மாங்கல்யம் தந்துனானே என்று உரத்த குழலில் முழங்க ஒரே நேரத்தில் சரண் ஹரிணியின் கழுத்திலும் புகழேந்தி தர்ஷினியின் கழுத்திலும் 3 முடிச்சுக்களிட்டு மாங்கல்ய தானம் செய்தனர். அங்கிருந்த பெரியவர்களும் குடும்பத்தினரும் அட்சதையும் பூக்களையும் தூவி வாழ்த்தினர். மாறனும் வெண்பாவும் கவினும் யாழினியும் சேர்ந்து புதுமண தம்பதிகளுக்கு அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கல்யாண சடங்குகள், பிரம்மாண்டமான பந்தி விருதுகள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்து மாலை நேரம் நெருங்கியது. மாலை நேரத்தில் வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் அங்கிருந்து விடைபெற்று கிளம்பியதும் ஜமீன் மாளிகையின் ஹாலில் குடும்பத்தினர்கள் அனைவரும் அத்தனை நிம்மதியோடு அமர்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்தனர். புதுமண தம்பதிகளான சரண், ஹரிணி மற்றும் புகழ் தர்ஷினி இருவரும் பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டிருந்தனர். சமையலறையிலிருந்து வந்திருந்த சொந்தங்களுக்கு காஃபி மற்றும் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு வெண்பாவும் யாழினியும் சிரித்து பேசியபடியே ஹாலுக்குள் நுழைந்தனர். ஏய் யாழினி, இம்புட்டு நேரமாக வேலை பார்த்ததுல எனக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குதுடி என்று வெண்பா புன்னகையுடன் சொன்னாள். ஆமாண்டி வெண்பா,
எனக்கும் தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஒரு மாதிரி கிறக்கமாக தான் வருது என்று யாழினி பதிலுக்கு சொல்லி முடிப்பதற்குள் திடீரென இருவரின் கண்களும் இருட்டத் தொடங்கின. கையில் இருந்த காஃபி தட்டுக்கள் நழுவி டமார் என்று தரையில் விழ வெண்பாவும் யாழினியும் ஒரே நேரத்தில் மயங்கி தரையில் சரிந்தனர். ஐயோ வெண்பா என்று மாறன் கத்திக்கொண்டே பாய்ந்து வந்து வெண்பாவை தன் மார்பில் தாங்கி பிடித்தான். அதே நொடி யாழினி என்று அலறிக்கொண்டே கவின் ஓடி வந்து யாழினியை தன் தோளில் ஏந்தி கொண்டான். ஹாலில் இருந்த குடும்பத்தினர் அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு அங்கு ஓடி வந்தனர். அங்கம்மாள் பாட்டியும் பதற்றத்தோடு, ஐயோ என்னாச்சி என் பேத்திங்களுக்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் இப்படி மயங்கி விழுறாளுகளே, மாறா சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோனை போடுப்பா என்று கத்தினார். சில நிமிடங்களிலேயே ஜமீன் குடும்பத்து லோக்கல் பெண் டாக்டர் அவசர அவசரமாக மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அறையில் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த வெண்பாவையும் யாழினியையும் டாக்டர் நுணுக்கமாக பரிசோதனை செய்தார். பிளட் பிரஷர், நாடி துடிப்பு அனைத்தையும் சோதித்துவிட்டு தன் பரிசோதனை கருவிகளை பைக்குள் வைத்தார். அறையின் வாசலில் பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்த மாறன், கவின், தாத்தா, பாட்டி அனைவரும் அந்த டாக்டரை சூழ்ந்து கொண்டனர். மாறன் தவிப்போடு, டாக்டர் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் மயங்கி விழுந்தாங்க? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று படபடப்போடு கேட்டான். டாக்டர் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை அரும்பியது. அவர் அங்கம்மாள் பாட்டியை பார்த்து, அங்கம்மாளம்மா பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. உங்கள் வீட்டுக்கு ஒரே நேரத்தில் 2 மடங்கு சந்தோஷ செய்தி வந்திருக்கு. உங்கள் 2 பேத்திங்களும், அதாவது வெண்பாவும் யாழினியும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாக இருக்காங்கம்மா என்று பூரிப்போடு சொன்னார். இதை கேட்டதும் அந்த அறையே ஒரு நொடி அத்தனை நிசப்தமாகி அடுத்த நொடி பேரானந்தத்தில் திளைத்தது. அங்கம்மாள் பாட்டி கண்ணீரோடு, ஐயோ என் குலதெய்வமே, என் 2 பேரன்களோட வாரிசுகளும் ஒரே நேரத்தில் என் பேத்தியோட வயிற்றில் வளருதா என்று கைகூப்பி சாமி கும்பிட்டார். மாறனும் கவினும் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு வார்த்தைகளே வராமல் திகைத்து நின்று அப்புறம் கட்டி அணைத்து துள்ளி குதித்து ஆட்டமும் போட்டனர். டேய் கவின் மச்சான், நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் அப்பாவாக போகிறோண்டா என்று மாறன் உரத்த குரலில் கத்தினான். மெத்தையில் மயக்கம் தெளிந்து எழுந்த வெண்பாவும் யாழினியும் டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு ஹலாதி நாணத்தில் முகம் சிவந்து ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். யாழினி வெண்பாவின் கைகளை பிடித்து கொண்டு, ஏய் வெண்பா, நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் தாயாக போகிறோம்டி என்று ஆனந்த கண்ணீரோடு சொன்னாள். வெண்பா தன் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டு வாசலில் நின்று தன்னையே காதலோடு பார்த்து கொண்டிருக்கும் தன் கணவன் மாறனை பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். இரவு நேரம் நெருங்கியதும் கொண்டாட்டங்கள் அனைத்தும் முடிந்து மாறன் வெண்பாவை மெதுவாக தாங்கி பிடித்து ரத்தின மஹாலில் உள்ள தங்களது அறைக்கு அழைத்து வந்தான். அறையின் கதவை லாக் செய்துவிட்டு மாறன் வெண்பாவை மெத்தையில் அமர வைத்து அவளது முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டான். பிறகு அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து அவளது வயிற்றின் மேல் தன் ஹிதமாக கையை வைத்து அந்த அஸ்கி வாய்ஸில் நெகிழ்ச்சியோடு சொன்னான், வெண்பா குட்டி, என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுடி இது. ரத்தின மகாலோட வாரிசை உன் வயிற்றில் சுமக்கிற உன்னை இந்த மாறன் என் உயிரை விட மேலா பார்த்துப்பண்டி என் ராசாத்தி என்றான். வெண்பாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் மாறனின் அகன்ற மார்பில் தன் தலையை சாய்த்து அவனது கழுத்தை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். மாமா, உங்கள் காதலும் இந்த குடும்பத்தோட அன்பும் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கேன் மாமா என்று உருகினாள். மாறன் அவளது நெற்றியில் ஆழமான அன்பின் முத்திரையை பதித்தான். கவின், யாழினி, மாறன், வெண்பா, சரண், ஹரிணி, புகழேந்தி, தர்ஷினி என 4 ஜோடிகளின் காதலும் ஜமீன் குடும்பம் மற்றும் ரத்தின மகாலின் சொல்ல முடியாத பேரன்பும் பிறக்கப் போகும் புதிய வாரிசுகளின் வருகையோடு அந்த கிராமத்து மண்ணில் ஒரு மாபெரும் காவியமாக அத்தனை அழகாக சுபயோகமாக நிறைவடைந்தது.